ஒருத்தனை நினச்சாலே செம்ம கோவம் தான் வருது. அது ஏன்னே தெரிய மாட்டுது. அவன் பண்ணுற சேட்டையை என்னால் பொறுத்துக்க முடியல. ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து எலி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேக்லாம் இது பண்ணி இதுக்கு வலைலாம் அடித்து நல்லா செட் பண்ணி வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இது அந்தளவுக்கு அவன் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. சரி அவ்வளோதான், எலியோட தொல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமும் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்ன வேலைன்னா, இங்கே பாருங்கள், லவ் பேர்ட்ஸுக்கு வச்சுருக்கிற தினை எல்லாமே வந்து கடித்து ஓட்டை போட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டு போயிடுறான். ஒரு கவர் அது மாதிரி தான் காலி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நேற்று தான் போய்ட்டு இன்னொரு கவர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதையுமே வந்து மறுபடியும் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். காலையில் எழுந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. சரி இதுதான் அப்படின்னு பார்த்தா இதை விட ஒரு ஐலண்ட்டான ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கான். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லைட் ஒன்று வச்சுருக்கோம், டியூப் லைட்டு. இது வந்து இப்போ நான் அந்த லைட் இல்லாதனால இந்த லைட் எடுத்துகிட்டு கிச்சனில் இருக்க லைட் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த லைட் என்ன பண்ணிட்டான்னா, அந்த லைட் இங்கே இருக்குது. இது என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள், அந்த ஃப்ளக்கை கடிச்சு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் இவ்வளோ நேரம் தேடுன்னு தரேன், அந்த ஃப்ளக் பாயிண்ட்டே காணும். அது எந்த மூலையில் எடுத்துகிட்டு போய் போட்டான்னு கூட தெரில. ஒரு மனுஷனுக்கு வந்து கஷ்டம் வரலாம், ஆனால் இந்தளவுக்குலாம் கஷ்டம் வரக்கூடாது. அதுவும் எலியாலலாம் கஷ்டம் வரவே கூடாது. என்னால் முடியல இப்போ, அதனால் வீடியோ எடுக்காமே உட்காந்துருக்கேன். இது கிச்சன் லைட்டு. இப்போ நான் கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போய் போனேன்னா எங்கள் அம்மா இன்னும் உதவுதானே உதைப்பாங்க. இப்போ இதுக்கு போய்ட்டு நான் எலக்ட்ரிஷியன் கடை திறந்தோடனே அதுக்கு போய்ட்டு நான் ஃப்ளக் பாயிண்ட் வர வாங்கிட்டு வரணும். என்னால் முடியல. இவனை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனை அடிக்கவும் முடியல. சரி பாவமாக இருக்குது. சரி எதாவது சாப்பிட்டு போகிறான்னு விட்டால் கூட சரி சாப்பிட்டு போட்டோம், தினம் கூட சாப்பிட்டு போட்டோன்னு விட்டுடலாம். இந்த ஒயரை எதுக்கு கடிச்சு வச்சுருக்கான்றதே எனக்கு தெரிய மாட்டுது. அதுவும் அதை எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டான்னு கூட தெரிய மாட்டுது. அதை நானும் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கேன். ரொம்ப முடியல என்னால்.